கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய வலிமையான செயல்பாடு என்ன, அதாவது ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான், 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சூரிய பகவான், 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற புதன் பகவான், 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட போகிறது, என்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா,
நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, சார் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கேன், எனக்கு தெரியுது நான் செய்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் செய்கிறது தப்பு அப்படின்னு உறுதியாக ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, என் மேலே வீண் பழி போடுறாங்க, என்னை லாக் பண்ணுறாங்க, என்னை பேச விடாமல் தடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை நான் வெளியே வந்துடுவேனா, நான் இதில் நிதானமாக முடிவெடுத்து என் பேரை கெடுக்காமல் என்னுடைய பேரையும் புகழையும் அழிக்காமல் நான் வர முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நேர்மையான உண்மையான அன்பு மூலமாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட தொடக்கத்திலிருந்தே பேரும் புகழும் அந்தஸ்தும் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்களாக உங்களை புரியாமல் உங்கள் பாசத்தை புரிஞ்சுக்கிறாமல் சுயநலமாக இருந்த உறவுகள் கூட இப்போ சிந்திப்பாங்க, ஓ நம்ம புரியாமல் இருந்துட்டோம், நம்ம மேலாம் தப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றம் வரும். குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே கடகராசி பார்த்திங்கன்னா அந்த சிறு வயதிலிருந்தே அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம், கூட பிறந்த உறவுகளுடைய பாசத்துக்காக ரொம்ப ரொம்ப தியாக மனப்பான்மையோடு எல்லாமே செய்வீங்க. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவீங்க. இப்போது நீங்கள் கடகராசியாக இருக்கீங்கன்னா உங்கள் கூட பிறந்த அண்ணனோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு எதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு நல்லதாக வாங்கி கொடுங்க, எனக்கு எதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, எனக்கு ஐஸ் ஒரு ஐஸ் போதும், அண்ணனுக்கு கூட 2 ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு. ஸோ அதை ஒரு மனப்பூர்வமாக சின்ன வயசுலேருந்தே சொல்லக்கூடிய நபர்களில் ஒரு 4 ராசி, அதில் முதன்மையான ராசி நீங்கள் தான். ஸோ அப்போ சிறு வயதுலேருந்தே விட்டு கொடுத்து வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறதே வாழ்க்கையாக போயிடுமோ அப்படின்னு நினச்ச கடகராசி அன்பரெலாம் இருந்தாலும் சரி, அதாவது திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் திருப்பி போட்டு அடிக்கிறாங்கிற மாதிரி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையாக நிரந்தரமாக இருக்கும், இந்த வாழ்க்கையாக நம்ம சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லி அடி எடுத்து வைத்தா அடி வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியை வச்சு படுத்துகிறாங்க சார். அங்கப்பட்ட கஷ்டத்தை விட இவங்க கொடுக்குற பாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு லைஃப் உருவாக போகுது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உறவு உங்களை நாடி உங்கள் மேலே என்ன பண்ண போகுது, அன்பு காட்ட போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக இவங்க பேசினா நல்லாயிருக்கும், இவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும், நம்மளை கேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்த அவங்களுடைய ஒரு நல்ல விதமான ஒரு எண்ணம் இந்த வட்டம் நிறைவேற போகுது. வியாபாரத்தில் பல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் தொழில் அதிக கவனம் செலுத்துவீங்க, வேறு லெவலில் இன்வால்மெண்ட் காட்டுவீங்க. ஆனால் நீங்கள் காலைல 6 மணிக்கு போங்க, இல்லை 5 மணிக்கு கூட கடையை தோறுங்க, உங்கள் அலுவலகத்துக்கு 9 மணிக்கே போய் உங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஸ்டாப்லாம் வர முன்னாடியே உட்காருங்க. என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே பண்ணாதவன் என்ன பண்ணுவான், வேறு லெவலில் தொழில் பண்ணியிருப்பான். எல்லாமே கரெக்டாக கண்ணும் கருத்துமாக வாடிக்கையாளர்களிருந்து நம்ம கூட வேலை பார்க்குற, அதாவது நம்மகிட்ட வேலை பார்க்குற சக பணியாளர்கள் வரை அத்தனை பேருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நேர்மையான முறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காக தான் தொழிலில் நிறைய போராட்டத்தை சந்திப்பீங்க. என்னடா அது அநியாயமாக இருக்குது, அவன் வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கான், வாடிக்கையாளர்களை கண்டுக்கிறவே மாட்டேங்கான், அவங்களுக்கு மட்டும் ஏன் மதிப்பு கொடுக்காங்கன்னா பொதுவாக உங்களுக்கு நடிக்க தெரியல, அவங்க நடிக்கிறாங்க, இவ்வளோ தான் வித்தியாசம். இந்த உலகம் நடிக்கிறவங்கள தான் என்ன பண்ணும், கேட்ச் பண்ணும். இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கிரக ரீதியாக சொல்லியிருக்கேன். ஸோ ஓப்பன் டிக்கெட்டில் இந்த மாதம் இப்படி இருந்துக்குன்னு வேறு சொல்கிறேன். ஸோ நமக்கு வியூஸ் நிறைய இருக்குது, ஆனால் இருந்தாலும் நம்மளை ரெகுலர் வியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதை தாண்டி ஜோதிடமே இல்லாமல் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது, அது நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ரியலாக பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எப்போவுமே மதிப்பு கம்மி தான் அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி தான் கடகராசி என்பவர்களுக்கு நடிக்க தெரியாது, த ரியாலிட்டி ஆஃப் கடகராசி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நிறைய அழுத்தத்தையும் நிறையா பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்.
உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெளிப்படையாக இருக்கும். அந்த வெளிப்படைத்தன்மை மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரையும் குரு சந்திரன் இணைவு வரை ஏற்படுது. ஸோ மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அது இந்த மாதம் சரியாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? வருத்தமே பட தேவையில்லை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கடகராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கார். அப்போ இந்த இரவு நேரங்களில் மேக்சிமம் வாகனங்களில் நீங்கள் வந்து போக போகிறீங்க, பைக்கோ காரோ ஸோ இல்லை வேறு ட்ராவல்ஸ் போக போகிறீங்கன்னா பாதுகாப்பு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். வாகனங்கள் போகும்போது உங்களுடைய நலன், உங்களுடைய குடும்பத்துடைய நலன் எல்லாமே கொஞ்சம் யோசித்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படியே நீங்கள் போகக்கூடிய இலக்கை நோக்கி போகணும். ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேபோல் உங்களை அதை பண்ணி இதை பண்ண அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய உங்கள் மனசை குழப்பக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் ஒரு மாயை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை யாரேனும் முயற்சி செய்து உங்கள் மனசை குழப்பினா தயவுசெய்து அதுக்கான இடமே கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய பாவகஸ்தானத்தில், அதாவது 2ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல அந்தந்த அதிபதியிலே அமர்ந்திருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் சூப்பராக இருப்பது. தடை வரும். இப்போ நான் பேசும்போது கூட நிறைய விஷயம் உங்களுக்கு பேசும்போது தடைகள் வருது. அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு 4-5 ராசியில் ஒரு மேன்மையான ராசி கடகராசி என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி,
வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.